உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுடன் மருத்துவமனையில் இருந்தபடியே காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். முதல்வர் மு க ஸ்டாலின் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ கண்காணிப்பில் இருந்தவாறே அரசு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதுடன் முக்கிய கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். இதனிடையே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் கலந்துரையாடினார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டும் அவர்களுக்கு தீர்வு கிடைத்தது தொடர்பாகவும் விவரங்களை கேட்டறிந்தார். இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? சரிம்மா, இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? பின்னர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மனுக்கள் மீது விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வுகள் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின், மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது மூத்த சகோதரர் மு க அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் இன்னும் 2-3 நாட்களில் வீடு திரும்புவார் என்று கூறினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், முதல்வர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் பயப்படும் அளவிற்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மு க முத்து மரணம், ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணி நிற்கிறாங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக பாதை விழுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பட்டுக்கோட்டையில் உரையாற்றிய அவர், கூட்டணி கட்சிக்கு திமுக நெருக்கடி அளிப்பதை திமுக உணர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். திருமாவளவன் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சி பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தையை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. பாதி விழுங்கிட்டாங்க, இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திக்கங்க. திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுமாறினாங்க. அதே போல மதுரையில் கொடியிடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி, இதையெல்லாம் உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை திமுக விழுங்கிவிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் யாரோ சொல்லிக் கொடுத்து அவர் அவ்வாறு பேசுவதாக திருமாவளவன் பதில் அளித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவராகவே இந்த கருத்தை சொல்லுவதாக என்னால் ஏற்க முடியவில்லை. 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொதுத் தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வளர்ச்சியடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை.
ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை.